வெல்கம் டு காய்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா லைட்டாக அந்த எண்ணெயிலே வறுத்துக்கலாம். அது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி தட்டி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1/2 கிலோ மட்டன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு மட்டன் அந்த இதிலே எண்ணெயிலே நல்லா வதங்கி தண்ணி பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி விட்டு மட்டன் ஓரளவு வெந்திருக்கு. இதோட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மட்டனில் மசாலா பிடிக்கிற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுக்கலாம். இப்போது 1 கையளவு புதினா இலை, 1 கையளவு கொத்தமல்லி இலை, அதோட 2 பச்சை மிளகாய் நல்லா நீளமாக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மட்டனோட சேர்ந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். இப்போது 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டுறலாம். இப்போது விசில் ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இது கூடவே 2 கப் பாஸ்மதி அரிசியை 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போது லைட்டாக கிளறி விடணும். அந்த மட்டனோட அரிசி நல்லா எல்லா பக்கமும் கலக்கிற அளவுக்கு லைட்டாக கிளறி விட்டாச்சு. இது கூடவே கொஞ்சமாக புதினா இலை, ஒரு 10-15 புதினா இலை போதும், கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து மீதி 2 கப் தண்ணி, அதாவது 2 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கப் தண்ணி. ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது 1 கப் தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தத்தில் 3 கப் தண்ணி சேர்த்தாச்சு. உப்பு தேவையான அளவு இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போது குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வர அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போது விசில் ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அடியிலெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காமல் நல்லா பிரியாணி குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸை வச்சு நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே ஈஸியாக சிம்பிளாக சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் காய்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம தலப்பாக்கட்டி ஸ்டைலில் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாமே ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.